செஞ்சர் வந்து இது வரைக்கும் போர்டிங்கே வந்து விட்டது இல்லையா, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம். இப்போ 3 நாள் முடிஞ்சிருச்சு, இங்கே தான் இருந்தாரு. அவங்க பேரண்ட் ஆக்சுவலாக அங்கே வெயிட் பண்றாங்க. பார்த்த உடனே என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்ககிட்டயும் சொல்லியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட்டு போறோம். இவ்வளவு நாள் ஆளை காணோம், இன்னைக்கு கூட்டு போக வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் தெரியாத மாதிரி நடிப்போம். இல்ல டாக்டர் சார், அந்த பையனுக்கு ஒரு ஊசி போட்டு விடுங்க. அடடே, இங்க தான் இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? நீங்க சொல்லவே இல்லையே. ஒத்து ராரா சரசுக்கு ராரா. நான் வரமாட்டேன். இது நல்லா அன்பு சார் தான் என்ன பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப டக்குன்னு வானா எப்படி வர்றது? வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? போடுற பாட்டா பாசங்கள் நீ செங்கல் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. டேய் போதுண்டா, ரொம்ப நடிக்காதடா. பட்டுமா சொல்லுமா. வெளியவே கூட்டிட்டு போகாதனால அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் நம்மளே அப்படித்தான் ஆயிடுவோம். ஒரு மாசம் போடும் அவனுக்கு கிட்டத்தட்ட முந்தா பேச ஆகுது. கீழே கூட போனதில்ல. அப்படியே போனாலும் ஆட்டோல போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து பாத்தியாப்பா இப்படி வந்து சிக்கி இருக்கேன்னு. நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு வரியா? ஆமா. எத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சுமா ஜிங்கிமா? வெட்டூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு தான், கணக்கே இல்ல. பைக்குக்கு போடுவாங்க பஞ்சரு, பெட்யூர்னா ஜிஞ்சரு. அலெக்சா, நான் கிளம்புறேன். டக்குன்னு கணக்கு என்னன்னு பார்த்து முடிச்சு விடு. சாக்கிலா, இனிமேல் உங்களுக்கு வேலை மிச்சம். எனக்கு சாப்பாடு வைக்க தேவையில்ல. அப்படியாரு டாக்டர் சார், கிளம்புறேன் சார். டக்குன்னு ஏதாவது ஊசி எடுத்து வந்து போட்டு இன்னொன்று பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் போடல. சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறேன் சார். போலாம். எல்லாரும் ரெடியா? வீட்டுக்கு போகலாம், ஆனா கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போகலாம்.